பாஜகவிலிருந்து விலகுவதாக அறிவித்த திரு அண்ணாமலை அவர்கள் தனது புதிய கட்சி குறித்த அறிவிப்பை வெளியிட்ட காணொளி தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. உலகத்தில் பாரதம் தனி இடத்தை பிடிக்கும் போது தமிழகம் இங்கு முதன்மை மாநிலமாக வளர வேண்டும் என்ற விரிந்த தொலைநோக்குடன் தனது புதிய கட்சி குறித்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் திரு அண்ணாமலை. தமிழகத்தில் அடுத்த தேர்தலில் தனது கட்சி கட்டாயம் போட்டியிடும் என்று கூறிய அண்ணாமலை அவர்கள் மதிப்புக்குரிய அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பெயரில் அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் என்ற அரசியல் அமைப்பின் மூலம் ஆர்வம் உள்ளவர்களுக்கு அரசியல் பயிற்சி வழங்கப்படும் என கூறியிருப்பது கவனத்தை ஈர்த்திருக்கிறது. சாமானியனாக தனது அரசியல் பயணத்தையும் சிந்தனைகளையும் காணொளி மூலமாக தெரிவித்த அண்ணாமலை அவர்கள் தனது கட்சியில் இணைவதற்கான வழிமுறைகளையும் கூறியிருந்தார். அதைத் தொடர்ந்து 2 மணி நேரத்திற்குள்ளாக அவரது புதிய கட்சியில் 4 லட்சத்திற்கும் அதிகமானோர் தங்களை இணைத்திருக்கும் சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து நொடிக்கு நொடி மின்னல் வேகத்தில் அண்ணாமலை அவர்களின் கட்சியில் பலரும் தங்களை இணைத்து வருவதால் இந்த செய்தி தேசிய அளவில் கவனத்தை பெற்றிருக்கிறது. கடந்த சில நாட்களாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அரசியல்ல, பேப்பர்ல, டிவியில நிறைய நீ பத்தி வருது. அது உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும், பேசணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். பாரதிய ஜனதா கட்சியில ஆகஸ்ட் 25, 2020 டெல்லியில இங்க வந்து இணைஞ்சு தமிழகத்துல தமிழக மக்களுக்காக ஒரு 6 ஆண்டு காலம் பணியாற்றுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகின்றேன். இன்னைக்கு எந்த இடத்துல இணைஞ்சனோ அதே இடத்துல வந்து மரியாதையோடு, பண்போடு, அன்போடு என்னுடைய பாதை வேறு பாதையில் பயணம் செய்யணும். இலக்குகள் இன்னும் பெரிதாக இருக்கிறது. நிறைய மக்கள் இணைச்சு செயல்படணும். ஒரு புதிய அரசியலை, அடிப்படை கட்டமைப்பை மாற்றக்கூடிய அரசியலை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இன்னைக்கு வந்து ரொம்ப பண்போடு சொல்லிவிட்டு அதே இயக்கத்திலிருந்து வெளியே வருகின்றேன். இதே டெல்லியில ஆகஸ்ட் 24, 2020 பிஜேபி இணைய வரும்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கும் அவருக்குமான நட்பு கிட்டத்தட்ட நான் பதவியிலிருந்து வந்த பிறகு ஒரு நட்பு. நிறைய அவர்கிட்ட பேசுவேன். அவருடைய அரசியல் பாதை எப்படி இருக்கணும் அப்படின்லாம் பேசியிருக்கேன். அப்ப திரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் இங்க டெல்லியிலிருந்து திரும்ப வரணும், அவருடைய இயக்கத்தில் இணைய வேண்டும் என்ற வேண்டுகோளை ஆகஸ்ட் 24 ஒரு நாளைக்கு முன்னாடி பிஜேபியில சேரும் பொழுது வைத்த பொழுது 3 விஷயம் தான் என் கண் முன்னாடி இருந்துச்சுங்க. தமிழ்நாட்டுக்கு எது நல்லது, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வர்றதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. சூப்பர் ஸ்டாருக்கு என்ன நல்லது, அவர் அரசியலுக்கு வராமல் இருக்கிறது தான் அவருக்கு நல்லது. கோவிட் காலகட்டத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய உடல் பிரச்சனைகள், அதையே பார்த்துக்கணும். முதல்ல அவர் ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும். அண்ணாமலைக்கு எது நல்லது, பாரதிய ஜனதா கட்சியில் இணைகின்றேன் என்கின்ற வாக்குறுதியை திரு சந்தோஷ் ஐயா கிட்ட கொடுத்தேன், ஒரு ப்ராமிஸ் கொடுத்தேன். அதை பிரேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன். ஸோ 3 கான்ஃபிளிக்ட் இங்கே இருக்கும் பொழுது, ஸோ ஒரு நாள் இந்த கட்சியில் இணைவதற்கு முன்பாகவே முழு கான்ஃபிளிக்ட். அன்னைக்கே ரஜினிகாந்த் ஐயா பேசி அந்த ஃபோன் காலுக்கு முதல் முறையாக மறுத்து, ஐயா மன்னிச்சுக்கங்க என்னால் வர முடியாது என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியில் அடுத்த நாள் இணைத்துக் கொண்டேன். அதன் பிறகு சூப்பர் ஸ்டார் அவங்களை பார்த்து மன்னிப்பு கேட்டேன். அவரும் பெருந்தன்மையாக அவருடைய அரசியல் பாதையை அவரும் பெருந்தன்மையாக அடுத்து தீர்மானிச்சார். அன்னைக்கு தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட பேசி நாம உள்ளாட்சி தேர்தல் தனியா போகணும், அதே போலதான் லோக்சபா தனியா போகணும். ஏதோ தனிப்பட்ட முறையில் எனக்கும் இன்னொரு கட்சிக்கும் பிரச்சனை இல்லைங்க. பாரதிய ஜனதா கட்சி ஒரு தமிழர் அடையாளத்தோடு களத்தில் இருந்தால் மட்டும்தான் அது தமிழர் நலத்தை முன்னிறுத்தக்கூடிய கட்சியாக இந்திய அடையாளத்தோடு இருக்க முடியும் என்கின்ற ஒற்றை நம்பிக்கை மட்டும்தான். அடுத்து நாம் இதெல்லாம் பேசிட்டோம், பழச பேசிட்டோங்க, இருந்ததை பேசிட்டோம். அடுத்து நடக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பொது தேர்தலில் நம்முடைய கட்சி போட்டியிடும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு நம்ம தயார் பண்ணணும். நிறைய லீடர்ஸை தயார் பண்ணணும், நிறைய கேடர்ஸை, வாலண்டியர்ஸை தயார் பண்ணணும், உத்வேகத்தோடு தயார் பண்ணணும். அவங்களுக்கு அந்த ஸ்கில் செட்டை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். அதற்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இன்னைக்கு மண் சார்ந்த அரசியலை முன்னெடுக்கணும், நல்ல மனிதர்களுடைய கொள்கைகள் உள்ள கொண்டு வரணும், எல்லா மனிதர்களையும் உள்ளடக்கிய அரசியலை நாம் முன்னிறுத்தணும். ஒரு ஐடியாலஜி பார்த்தீங்கன்னா ரைசஸ் அண்ட் ஃபால்ஸ். எந்த ஐடியாலஜியும் பெர்மனன்ட் நான் பிடிச்சிருப்பேன். கம்யூனிசம் 100 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்த ஐடியாலஜி, ஃபார் ரைட் மூவ்மெண்ட்ஸ், ஃபார் லெஃப்ட் மூவ்மெண்ட், சென்ட்ரிஸ்ட் மூவ்மெண்ட், லிபரல் மூவ்மெண்ட், ஒரு அரசியல் சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அந்த ஐடியாலஜி தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளவில்லை என்றால், அடுத்த தலைமுறைக்கு தேவையான வசதியை செய்து கொடுக்கவில்லை என்றால், அது எந்த ஐடியாலஜியாக இருந்தாலும் அது அழியும் என்பதுதான் காலத்தினுடைய கட்டாயம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம் அதை தாண்டி நிற்கணும். நம்ம மூமெண்ட் அதையெல்லாம் தாண்டி மக்கள்கிட்ட நிற்கணும். இத்தனை பேர்த்து நம்ம எடுத்துட்டு போகணும். பெரிய ரிஸ்க் தாங்க, இது சாதாரண வேலை இல்லை. நம்ம எல்லோருமே மிடில் கிளாஸ் தான், காமன் பீப்புள் தான். நமக்கு ஒரு பெடிகிரி கிடையாது, பிஸ்னஸ் நம்ம அதில் பெருசாக அதுலேருந்து வரல, நமக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ கிடையாது, ஒரு பெரிய பாரம்பரியமான அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நம்ம கையில யாரும் தூக்கி கொடுக்கல. நாம எல்லோரும் கஷ்டப்பட்டு ஒரு படியாத்தான் அந்த மூமெண்ட்டை கொண்டு போகணும். அதனால் என்னோடு வர நினைக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய அன்பு வேண்டுகோள், கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் நிதானம்.
ஏன்னா ஒரு செங்கல் எடுத்து வைக்கும் பொழுது அது ஐடியலிசத்தோடு வைக்கிறோம், நேர்மையோடு வைக்கிறோம், தமிழகத்திற்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அந்த செங்கலை வைக்கும் பொழுது அந்த செங்கலுக்கு கியூரிங் ஆகிறதுக்கு ஒரு டைம் வேணும்.